தோழி, சகோதரி, உடன் பணியாற்றியவர், ஆலனால் ஐயத்தை என அன்புடன் அழைக்கப்பட்ட திருமதி ஃபாத்திமா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுலாம் வரல. என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத தான் இப்போ சொல்ல போகிறேன். சகோதரி டீச்சருக்கும் சாருக்கும் கல்யாணம் நடந்து 90 வருஷம். அப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் ஸ்கூலுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க. அதுலேருந்து இது இந்த 2020 30 வருஷம் என்னோட அவங்க ஒரு ஸ்நேகிதி ஃப்ரெண்டு. ஆனால் அவங்க மட்டும் இல்லை, அவங்க சாரு எங்கள் சாரு எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி அவங்க நாத்தனாருங்க எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு உறவுக்காரங்க தான். அவங்க அண்ணா, தம்பி, அம்மா எல்லாருமே. அப்போ அவங்க கல்யாணம் ஆகிட்டு வந்த பிற்பாடு கொஞ்ச நாள் அவங்களுக்கு குழந்த ஒரு 3 இயர்ஸ் குழந்தை இல்லாமல் தான் இருந்தது. அப்போ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த 94வது வருஷம் 4ஆம் பிறந்தான். ஆனால் அவன் என் ஐஸ் மாமா அப்படின்னு தான் எங்கள் 2 பேரையும் கூப்பிடுவான். அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு தான் உடனே ஐசத்தையே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான். உடனே நான் போனால் உடனே என் மடியில் உட்காந்துக்கிட்டு என் கூட ரொம்ப ஒரு ஒட்டுதல், எதாக இருந்தாலும் அவனுக்கு நான் வேணும் அப்படிதான் அவன் வந்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு தெய்வ குழந்தைன்னு தான் அவனை சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் உலகத்தில் பார்க்கும்போது அவன் ஒரு குறைபாடு உள்ள குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவன் ஒரு தெய்வ குழந்தை தான். அவனுக்கிட்ட நாங்கள் போனோம்னா சாப்பிட்ணும், சாப்பிட்டாக்கா எங்களுக்கு போதும்னு சொல்லக்கூடாது. அவங்க பெரிய டீச்சர், அவனை மறைச்சி சாருக்கு போதுண்டா, அத்தைக்கு போதுண்டான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதோட நான் அவனை பற்றி சொல்ல வரல, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டை பற்றி தான் சொல்ல வரல, வழி மாறி போயிட்டான். ஆனால் டீச்சரை எனக்கு 3 விதத்தில் தெரியும். நல்ல ஒரு ஆசிரியையாகவும், நல்ல ஒரு மனைவியா, ஒரு தெய்வீக குழந்தைய வளர்க்குற ஒரு தெய்வீக தாயாகவும், அப்புறம் கடைசி இப்போதைக்கு அவங்க ஒரு ரசிக்கப்பட்டு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரியாகவும் எல்லா இடத்துலையும் அவங்களோட நான் பழகியிருக்கிறேன். முதல்ல ஆசிரியராக தான் அவங்க என்னோட வந்தாங்க. ஸ்கூலில் வேலை செய்யும்போது அந்த ஆசிரியருங்கிற ஒரு தொழிலை பர்ஃபெக்டாக செய்வாங்க, எந்த குறைபாடும் இருக்காது. அதே மாதிரி நாங்கள் செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல ரொம்ப எல்லாருக்கும் எந்த நேரம் உதவி செய்யலைனாலும் டீச்சர் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் 4 பேர் அந்த 13 வருஷம் ஒரே ஸ்கூலில், அதில் அரசு பள்ளியில் இத்தனை வருஷம் ஒன்றா வேலை செய்ய பெரும்பாலும் முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு நானும் டீச்சரும் 13 வருஷம் ஒன்றா வேலை செய்ய கடவுள் தான் எங்களுக்கு அந்த திரும்பியை கொடுத்தாரு. அந்த வேலை செய்கிற நேரத்தில் என்னோட அவங்க பழகும்போது நான் எனக்கும் அவங்களுக்கும் 12 வருஷம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கும். ஆனாலும் அந்த வயது வித்தியாசமும் படிப்பு வித்தியாசமும் எதுவும் இருக்காது. நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு குடும்பமாக தான் இருப்போம். எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு 3 பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது சாரும் டீச்சரும் தான். எல்லா வேலையும் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுலேருந்து, சமையல்காரங்களை பார்க்கறதுலேருந்து, துணிமணி எடுக்க போகிறதுலேருந்து எல்லா நேரமும் அவங்க தான் எங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே சமயம் எனக்கு ஒரு 2-3 வருஷம் உடல்நல சரியில்லாமல் இருந்தப்ப டீச்சரும் சாரும் தான் கூடவே இருந்து ராத்திரி பகல்னு பார்க்காம ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து எனக்கு அவங்க தான் சரியான வழிகாட்டி எல்லாம் செய்வாங்க. அதே சமயம் நான் வயசில் பெரியவளாக இருந்தாலும் ஏதாவது நான் கோவப்பட்டேன்னா கூட டீச்சர் இப்படி கோவப்படக்கூடாது, நீங்கள் இப்படி செய்யணும், இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும் போதும் அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்யும் போதும் ஏதாவது ஏழை பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கறது, மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அதோட அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல ஒவ்வொரு காரியத்தையும் புரியும்படி சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுலையும் அந்த ஆசிரியருங்கிற அந்த வேலையை அப்படியே அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக செய்வாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் ஏதாவது பொது வேலை இருக்கும்போது அப்படியே தானே இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. டீச்சரோடைய சாரும் கூட எங்கள் சாரி எல்லாருமே கூட அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்வோம். அதான் நாங்கள் பின்னாடி நாங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கும் போது டீச்சர் நம்ம வேலை செய்கிற அந்த காலம் தான் ஒரு காலம். இப்போ நான் பல ஸ்கூலில் நான் வேலை செய்கிறா கூட இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், நம்மள மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இல்லை டீச்சர் அங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முதல் ஆப்ரேஷன் அவங்களுக்கு நடந்தப்ப அவங்க ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அப்போ நான் சில நேரம் பகலில் போய் அவங்க கூட இருக்கான். அப்போ நான் போனால் அந்த வலியும் வருத்தத்தையும் மறந்து என் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க.
டாக்டர்ஸும் நர்ஸும் கூட சிஸ்டர் கூட சொல்லுவாங்க, ஏன்னா உன் ஃப்ரெண்டு வந்த உடனே உனக்கு அந்த வலியெல்லாம் மாற்றி போச்சாவே, முகமே மலர்ந்து போயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதல் ஆப்ரேஷனில் அவங்க அந்த எல்லா வலியும் தாங்கி வந்து அப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2வது தடவை அவங்க திரும்ப உடம்பு சரியில்லாமல் ஆனப்ப அப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன், என்னுடைய சூழ்நிலை. அப்புறம் 2வது தடவை போன பிற்பாடு தான் அவங்க வந்து தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. வீட்டில் யாருமே இல்லாமல் சாரும் வேலைக்கு போன பிற்பாடு அவங்களால தனியாக இருக்க முடியல. அந்த சமயத்தில் அப்புறம் நான் காலையில் வேலை செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் சாயந்தரம் வரையெல்லாம் இருந்துட்டு வரும், எல்லா கதையும் பேசுவோம். அப்புறம் வந்து சில சமயம் அவங்க விசுவாசத்தில் குறையும் போது நானும் பேசி அவங்க விசுவாசத்தில் வளர்த்து எல்லா அந்த உடல்நிலையும் தாங்கி தான் நம்ம போகணும், நம்மளை கடவுள் வந்து எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி அவங்கள நான் உற்சாகப்படுத்தி நாங்கள் போனால் 2 பேரும் பேசுவோம் அப்படி கதை பேசுவோம். எங்கள் பேத்தி சொல்லுவோம், ஆயா நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். இல்லடி ஆண்டியோட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரோட எப்போ எனக்கு எதாக இருந்தாலும் அவங்க வந்து எந்த நேரம்னாலும் உதவி செய்வாங்க. அதே சமயம் நான் சில சமயம்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி என்கிட்ட உரிமையாக கேட்பாங்க, அதையும் நான் செஞ்சு கொண்டு போய் கொடுப்பேன். அவங்க இறக்கிறதுக்கு முந்தி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு டீச்சர் என் கூட நாங்கள் 4 பேரும் ஒருத்தவங்க அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இவங்க நானும் இன்னொரு டீச்சர் நாங்கள் 4 பேரும் உட்காந்துட்டு அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு கலைவாணி டீச்சர் அவங்களும் இவங்களுமா தம்பி டீச்சர் நீங்கள் இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ நான் தூங்கி இருந்துச்சு எங்கள் சார்கிட்ட சொன்னேன், சரியாக புரிஞ்சுக்குவோம், நம்ம இந்த மாதிரி டீச்சருக்கா ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் டீச்சர் எப்படி இருக்காங்கன்னா இருக்கிறாங்க, பேசுவாங்க ஆனால் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் உடனே போய் பார்த்தா டீச்சர் பேசக்கூடிய நிலையில இல்லை. நான் போனவங்க டீச்சர் அப்படின்னு கூப்பிட்டா என்னை பார்த்து கண்ணால் மட்டும்தான் தண்ணி வச்சுருந்தது, என் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஏதோ சொல்ல பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு சொல்ல முடியல. அப்பயும் நான் புரிஞ்சுட்டேன், சரி டீச்சர் நம்மளை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளையெல்லாம் அப்புறம் டீச்சர் புரிஞ்சாங்க. ஆனாலும் அப்புறம் இந்த ஆசிரியராகவும் அந்த குறையுள்ள குழந்தைய வளர்க்கவும் அந்த தாயாக இருந்த அந்த பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா வளர்த்தாங்க. ஆனால் கடவுள் வந்து அவங்கள அழகாக சீக்கிரம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2வது ஆப்ரேஷன் பண்ணாலும் நாங்கள் 2 பேருமே ஒரே சர்ச்சுக்கு தான் போகிறோம். இது வந்து எங்களுடைய நட்பு வந்து ஆண்டவரால் குறிக்கப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களை 2 பேரையும் ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் நட்டு வச்சாரு. நாங்கள் 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு தான் போவோம். அந்த சர்ச்சிலையும் சந்திச்சுக்குவோம், அங்கேயும் பேசுவோம். அப்படி இல்லைன்னா இடையில ஃபோன் பண்ணி பேசுவோம். எங்கள் வீட்டில் யாராவது பிரச்சனையாக இருந்தால் நான் ஃபோன் பண்ணி சொன்னால் அதுக்கு தீர்வு அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அப்படி நடக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு இப்படி ரொம்ப முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நானும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன். முடியும் போது என்னால் நானும் போய் எல்லா வகையும் செய்வேன். சார் எப்படியாவது ஊருக்கு போடுறாருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு. நாங்கள் போய் அங்கே தங்கிடுவோம். அங்கே தங்குற நேரத்துலையும் எல்லாமே அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வோம், வேணுங்கிறத பேசுவோம். நாங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு சகோதரி போல தான். ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள சில சமயம் பொறாமையினால பிரச்சனை வரும். ஆனால் எங்களுக்குள்ள அந்த மாதிரி அந்த பிரச்சனை இல்லாதபடி நாங்கள் 30 வருஷம் ஒன்றா ஒரே வேறு வேறு ஸ்கூலுக்கு போனாலும் ஃபேமிலியாக நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஒரு பிரிவு, எங்களுக்கு இது ஒரு தற்காலிக பிரிவு தான். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அவங்கள சந்திப்போங்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த நட்பு வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு நட்பு தான். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி விடைபெற்ற வணக்கம். திருமதி டெய்சி அவர்களின் வாழ்வில் பெரும் பங்கு வகித்த உமக்கு எங்களது நன்றி. கடினமான பாதைகள் தான் அழகான இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. சரியாக சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இவரின் வாழ்க்கை தத்துவம் கூட. முன்னால் போனால் முட்டும், பின்னால் வந்தால் இடிக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். ஆனால் உயர் மலையோ சமவெளியோ நீரே என் தேவனே என தேவனையே கொழுக்கொம்பாய் விடாது பற்றி கொண்டு வாழும் மனிதர் தான் திரு விக்டர் ஜார்ஜ். வாழ்க்கையில அடிக்கடி திரும்பி பார்க்க வேணுமா? அப்போதான் எங்கிருந்து வந்தோம் அல்லது எங்கு செல்கிறோம் என்பதை மறந்து விடாமல் இருப்போமா? அது சரிதான். 35 ஆண்டுகள் வங்கியில் பணியாற்றி பணி நிறைவு பெறும் திரு விக்டர் ஜான் அவர்களின் வாழ்க்கையை சற்றே திரும்பி பார்ப்போமா?
விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூர் கிராமத்தில் ஆசிரியர் பணி செய்த நினைவில் வாழும் திரு அருள்தாஸ், திருமதி அமலோற்பவம் இவர்களின் ஆசை மகனார் 1961 ஜனவரி 13ஆம் தேதி பிறந்தார் திரு விக்டர் ஜான். இவருக்கு ஒரே தமக்கை, 3 தங்கைகள், 3 தம்பிகள். இவரின் பிள்ளை பருவ நிகழ்வுகளை பற்றி சொல்ல வருகிறார் பாசமலர் தங்கை ஜாக்லின் மேரி. அனைவருக்கும் காலை வணக்கம். சைக்காலஜிஸ்டாக சொல்லுவாங்க, பாசிட்டிவிட்டியை நம்ம நிறைய வளர்த்துக்கிட்டோம்னாக்கா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம், எந்த நோயும் நம்மகிட்ட வராது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த விழா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது ஹெட்டிங் என்னன்னாக்கா, டுகெதர் வி செலிப்ரேட் அவர் லைஃப். ஸோ நம்ம அண்ணனை பற்றி எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ தடங்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் படிக்கெல்லாம் மாற்றி அவர் அப்படியே முன்னேறிட்டே இருக்காரு. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் வந்து இதை நடத்துறத நான் எங்கேயுமே கேள்விப்படாத ஒன்றாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் நடத்துகிற மாதிரி இல்லை. நீங்களாம் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளோ இழப்புகளுக்கு அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த விழா எடுக்கிறது எனக்கே புதுசாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இது புதுசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அவருடைய இளமை பருவத்தை பற்றி என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவருக்கு எனக்கு ஒரு 3 வயசு வித்தியாசம். ஸோ அதனால் எனக்கு நினைவில் இருக்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண விரும்புகிறது, நாங்கள் மண்டகப்பட்டில் ஒரு கிராமத்தில் இருந்தோம். அப்போ ஒரு 7th படிச்சுட்டு இருந்தார். 7th ஒரு ஃபாரின் போயிட்டார். ஃபாரின்னா எங்களுக்கு எதுனாக்கா போர்டிங் ஸ்கூல் தான் எங்களுக்கு. அதாவது என்னென்னா வீட்டு வேலை, அப்பா அம்மா டீச்சராக இருந்ததுனால எங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா வீட்டில் வேலை நிறைய இருக்கும் இல்லையா. அப்பா அம்மா போய் ஹெல்ப் பண்ணணும், படிக்கணும். அடுத்து அந்த மாதிரி வேலை இருக்கும்போது அவர் தான் அந்த டைலாகே சொல்லுவார், எல்லோரும் ஃபாரின் போயிடும். 10th முடிச்சோடனே தான் நாங்கள்லாம் போனோம் ஃபாரினுக்கு. அவர் ஆனால் 7th எஸ்கேப் ஆகிட்டார் வேலையிலேருந்து. ஸோ அதிலேருந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா செல்லப்பிள்ளையாகவே வளர்ந்துட்டு இருந்தார். ஒரே பையன் வேறு, ஒரு அக்கா, அதுக்கப்புறம் ஒரு பையன், அதுக்கப்புறம் லைனாக பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்க. ஸோ 3 பொண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து அப்பயே வந்து பாதுகாப்பு போகிறதுக்கு ரெடியாக இருந்தார் போல இருக்குது. ஏன்னா இது அப்புறமா எங்கள் பாட்டி வழியாக எனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ 6வது ஒரு பையன் பிறந்தப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் துள்ளி குதிச்சாங்க. என்னன்னாக்கா, ஒரு பையன் பிறந்துட்டான், அப்போ நான் இனிமேல் ஃப்ரீயாக வந்து ஃபாதராக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் நிறைய டைவர்ஷனுக்கு அப்புறம் இன்னும் திருப்பி இப்போ ஃபாதர் வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். அடுத்தது ஒரு ஞாபகம் இருக்குது. அதாவது எதுவுமே அவர் வந்து புதுமை விரும்பி எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு பார்ப்பாரு. அந்த மண்டகப்பட்டில் ஒரு இன்சிடென்ட் மட்டும் எனக்கு மறக்கவே இல்லை. அதாவது போர்டிங் போயிட்டு வந்துட்டு லீவில் அப்போல்லாம் வந்து கோதுமை மாவு இருந்தாக்கா வீட்டில் பூரி தான் சுடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா போர்டிங்கில் இது போட்டிருப்பாங்க போல சப்பாத்தி. அது எனக்கு தெரிஞ்சு என்னை வெளியே அனுப்பிட்டு அவர் அந்த சப்பாத்தி சுட்டு, அது வந்து அப்பளம் மாதிரி தான் வந்துச்சு, அதை சுட்டுட்டு அவர் பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறமா எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணார் வெளியே வந்து. ஸோ அந்த மாதிரி அவர் ட்ரையல் பண்ணதுனால தான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் அவர் சமையல் கட்டு பக்கமே போனார். அதுக்கு முன்னாடி மற்ற எல்லா வேலையும் செய்வாரை தவிர அதுக்கு முன்னாடி சமையல் கட்டு பக்கம் போனது கிடையாது. அடுத்தது அவர் வந்து அப்போ போர்டிங் போனதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் யாருமே இந்த க்ரிப்புன்றது இப்போ கிராமங்கள் எல்லா இடத்துலையும் காமன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரிப்புன்றது காமன் கிடையாது. அதனால் அவர் போர்டிங்லேருந்து வந்த அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, கேழ்வரகை ஊற வச்சுட்டு அந்த க்ரிப்பை வேலையை தொடங்கிடுவார். கரெக்டாக 12 மணிக்கு அந்த க்ரிப்பை இது பண்ணிவிட்டு 12 மணிக்கு தான் லைட் போடணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த டெக்கரேஷன்லாம் பக்காவாக அவரே பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் இது வரைக்கும் வந்து நம்ம கூட அது மாதிரி செய்யறது இருக்க மாட்டோம். எனக்கு தெரியும், உங்களுக்கு 8 பிள்ளைங்க நாங்கள், அதனால் எங்கள் அப்பா அம்மா சிக்கனமாக தான் காசு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதிலே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அவர் ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கும் இல்லையா, அந்த காலத்தில் போர்டிங்லாம் போகும்போது அந்த ட்ரங்க் பெட்டி எப்பயுமே லாக் அண்ட் கீழே தான் இருக்கும். அவர் லாக் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த கிறிஸ்மஸ் வந்தோடனே ரிப்பை டெக்கரேட் பண்ணுவார். அடுத்து என்ன பண்ணுவார்னா எங்கேயோ போயிட்டு வருவார். வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து அதையும் பேக் பண்ணுவார். இப்போலாம் நம்ம பல பிராண்ட் பேக் பண்ணுறோம். அவர் ஏதோ ஒரு விதத்தில் பேக் பண்ணி கிறிஸ்மஸ் மாதம் முடிஞ்சு வந்தோடனே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கிஃப்ட்டை ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அப்பயே வந்து எல்லாருக்கும் உதவுற எண்ணம் வந்து அவருக்கு இருந்து காசு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் காசு இருக்கிற காசு சேர்த்து வச்சு அவர் அது பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டேஸ்,
அந்த காலத்துலேயே அவர் என்ன பண்ணாருன்னா எல்லோரும் சாக்லேட் தான் கொடுப்பாங்க பர்த்டேஸ்க்கு. இவர் ஒரு தடவை என்ன பண்ணார், ஏன் சாக்லேட்டே கொடுக்கணும், நான் வந்து பர்ஃபி வாங்கி தரேன். அந்த பர்ஃபி கதை வேறு கதையாகிடுச்சு. முதல்ல கொடுத்தவங்க கூட அது கொடுத்த உடனே அவங்க ஒருத்தரை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பாவமாக வந்துட்டாரு. பாவமாக வந்துட்டு அது வேறு யாரும் இல்லை, எங்கள் ஆயாதான் எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்க வந்து கட்டில் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணால் தட்டு ஃபுல்லாக நமக்கு தான் கொடுக்குறாங்கன்னு அந்த எண்ணத்தில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பாவமாக வந்து திருப்பி சாக்லேட் வாங்கி தான் எல்லாருக்கும் திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு தனித்துவமாக தான் இருப்பார். எங்களோட ரொம்பலாம் மிங்கிள் பண்ண மாட்டார். இருப்பார், செய்வார், என்ன செய்யும் இதுவாக இருப்பார். பிலோமிந்தாஸ் ஃபாதர் வந்ததுனால எனக்கு நேரத்தில் ஞாபகம் வந்துருந்துச்சு. அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு டைலாக் சொன்னார். ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, நாங்களாம் இப்போ சின்ன பிள்ளைங்க சுற்றி நின்று ஏதோ கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா எங்கள் அண்ணனை வந்து எந்த வேலையும் ஜாஸ்தி வாங்க மாட்டோம், அப்படியே இருப்பார். இப்போ நாங்களாம் வயலுக்கு எல்லாத்துக்குமே போவோம். அவர் ஃபாதராக போகிறதுனால எல்லோரும் அப்படியே கொஞ்சம் அப்பா அம்மா செல்லமாகவே வளர்த்துட்டு இருப்பாங்க. ஃபாதர் வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்கே போயிட்டு வந்தாருனாக்கா, நான் மண்டிக்கு போயிட்டு நெல் மூட்டையை அப்பா கூட போயிட்டு நெல் மூட்டையை அந்த சேலுக்கு போயிட்டு வந்தேன். நான் அப்போ வந்து இன்ன வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து ஃபாதராக போகிறவங்க கூட இப்படி வேலை செய்வாங்களா அப்படின்னு எனக்கு அப்போ ஒரு காட்டு இருந்தது. ஸோ அப்போ ஏன்னா எங்கள் அண்ணனை நாங்கள் செல்லமாக வளர்த்ததுனால அவர் செய்தது வந்து ஞாபகம் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் எனக்கு அந்த தாட் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி வேலை இல்லாமல் செல்லமாக வளர்ந்தார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு வரைக்கும் இட்லியே சாப்பிட மாட்டார். என்ன அவசரமாக இருந்தாலும் அவருக்கு தோசை தான், அவ்வளோ செல்லம். தோசை தான் ஊற்றி கொடுக்கணும். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ ஒரு நாள் இட்லி இருந்தது. நாங்கள் கேட்டோம், ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்குலாம் வந்தால் தோசை தான் கேட்குறேன், இங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறதோ இட்லி சாப்பிட்றேன் போது, இப்போ டெய்லி ஒரே இடத்துல சாப்பிட்றதுனால வித்தியாசமாக சாப்பிட்றதுனால இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் சைக்கிள்லாம் கற்றுக் கொடுத்து வர அண்ணன் தான். அதுக்கப்புறம் 10th போகும்போதெல்லாம் கண்டிப்பாக நாங்களும் ஒரு 5 கிலோமீட்டரில் எக்ஸாம் எழுத போவோம். ஸோ எங்களுக்கெல்லாம் என்ன பிக்கப் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. 5 நாள் கரெக்டாக எங்களை அனுகபுரத்துக்கு கொண்டு போயிட்டு எக்ஸாம் எழுத வச்சு திருப்பி எங்களை வந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். ஸோ அந்த மாதிரி எனக்குலாம் நல்லா பண்ணுவார். அதே மாதிரி குளிக்க போவோம். கிராமத்துலேருந்து நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராமங்களில் குளிக்க போகும்போது கிணத்துக்கு போவோம் இல்லையா. நாங்கள் சொந்தக்கார பசங்க ஒரு கிணத்துல குளித்தா அவருக்கு இன்னொரு கிணத்துல போய் தண்ணியை குளிச்சுட்டு வருவார். அந்த கிணறு தண்ணி நல்லா இருக்கும், குடிக்கவே நல்லா இருக்கும். அந்த கிணத்துல யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் இவர் மட்டும் போயிட்டு இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் அந்த கிணத்துல குளிச்சுட்டு தனியாக தான் வருவார். ஸோ அந்த மாதிரி தனியாகவே இருப்பார். டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே செய்யணும்னு பார்ப்பாரு, க்ளீனாக இருக்கணும்னு பார்ப்பாரு, எல்லாமே கரெக்டான பொசிஷனில் இருக்கலான்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் டைவர்ஷன். அதுக்கப்புறம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நெருக்கடியான பல டைரக்ஷனில். நான் அவரை பற்றி இப்போ நினைக்கிறது என்னன்னாக்கா, அவர் வந்து நம்ம இத்தனை டைவர்ஷன் வந்து நம்ம லைஃப்பில் வந்திருந்தா நான் அதை நிறைய யோசிப்பேன். யார் என்கிட்ட பேசினாலும் அதை சொல்லுவேன். இத்தனை டைவர்ஷன் யாராவது வந்திருந்தா கண்டிப்பாக நம்மளால் தாங்கியே இருக்க முடியாது. ஒருத்தரால் அதுலேருந்து மீண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா வரவே முடியாது. ஆனால் வந்து அவர் எப்படி இருக்காங்கன்னா நான் டெய்லியுமே யோசிப்பேன், எப்படி அவர் தாங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கரெக்ட் இல்லை. அவரே சொல்லுவார், எனக்கு லைஃபே வந்து டைவர்ஷன் தான். அத்தனை டைவர்ஷனையும் அவர் வந்து ஏற்றுக்கிட்டு எப்படி தாங்கினாருன்னு தெரியல. இப்போ தான் அவர் ப்ரேயருக்குள்ளே ஃபுல்லாக போனார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் தாங்குகிற சக்தி இருந்தது. சப்போர்ட்டு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அவமானமாக நினைப்போம். இந்த மாதிரி அலன் மாதிரி குழந்தைய வந்து நானே நிறைய யோசிச்சிருப்பேன், நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நானாக இருந்தால் கூட கொஞ்சம் அவமானமாக மற்றவங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு விரும்பிக்க மாட்டோம். ஆனால் அவர் அலனையே பயன்படுத்தி அவர் என்ன பண்ணாருனாக்கா ஒரு நிறைய உறவுகளை சம்பாதிச்சார். ஸோ அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பல சோதனைக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து அந்த ப்ரேயரில் இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிறாரு. இனிமேலாவது இப்போ இந்த மாதிரி நிறைய சோதனைகள் இருந்ததுனால எங்களோட அவர் ரொம்ப மூவ் பண்ணலை. யார் வீட்டுக்கு வந்து ஒரு நாளோ 2 நாளோ கூட அவரால் இருக்க முடியல. ஸோ அதனால் எங்கள் ஃபேமிலி சார்பாக என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னாக்கா, இனிமேலாவது அடிக்கடி எங்கள் ஃபேமிலிக்குள்ளே கூட பிறந்தவங்க வீட்டுக்கு அடிக்கடி விசிட் வந்து எங்களோட இருந்து நிறைய நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் டைமை எங்களோட ஷேர் பண்ணன்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி
விடைபெறுகிறேன். நன்றி. சூப்பர்ப்பா. பாசம் வெளிப்பட்டதோ இல்லையோ, விக்டர் மாமாவை பற்றின நிறைய ரகசியங்கள் மீண்டும் கேட்பதற்கு அருமையாக இருந்தது. பாசமலர் தங்கைக்கு நன்றி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ரொம்ப அருமையான வரிகள் இல்லையா? திரு விக்டர் ஜான் அவர்களுடன் முட்டத்தூர் பள்ளியில் 6 மற்றும் 7 வகுப்புகளில் ஒன்றாய் படித்த பள்ளி தோழர் அருட்பணி பிளமென்தாஸ் அவர்கள் மாணவ பருவ நிகழ்ச்சிகளை கூற வருகிறார். இங்க நின்று பேசினா எதுவும் என்னை மறைச்சிடுது, உடையும் மறைச்சிடுது. என்னால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஒளி உள்வாங்கியை கையில் வைத்துக் கொண்டு பேசுகின்ற பொழுது நீங்களும் என்னை பார்க்கலாம், நானும் உங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதனால்தான் இந்த நேரம் வரை ஓய்விலே இருந்த இந்த ஒளி உள்வாங்கியை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். மன்னிக்கவும். அன்புக்குரியவர்களே, சென்ற 4-5 நாட்களுக்கு முன்னால விக்டர் ஜான் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, கிலோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, கண்டிப்பாக நீ வர வேண்டும், வந்து ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நான் நம்ம 2 பேரும் ஒன்றா படிச்சல. அதுக்கப்புறம் அன்றையிலிருந்து எனக்கு தூக்கம் வரல. என்ன பேசுறது? 51 ஆண்டுகளுக்கு முன்னால 1971 ஆண்டு 72, 73 ஆகிய நாட்களில் நாங்கள் ஒன்றாக வைகாப் மேல்நிலை பள்ளியில நாங்கள் 6ஆம் 7ஆம் வகுப்பு படித்த நாட்களை சரியாக 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கும் என்று நான் நினைத்து பார்த்தேன். கனவில் கூட எதுவும் ஞாபகம் வரவில்லை. அடுத்ததாக இன்று காலை அவரிடம் கேட்டேன், ஏம்பா நம்ம எத்தனை வருஷம் ஒன்னா படிச்சோம், எங்க படிச்சோம்? காலையிலே தொலைபேசியில கேட்டேன். திருப்பி நினைவுக்கு கொண்டு வந்தேன். இவர் எனக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகவே 2 நாட்களுக்கு முன்னால இந்த போட்டோலாம் வந்து அனுப்பியிருக்காரு. கண்டிப்பா நான் மறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அடையாளம் தெரியாத இருப்பேன். நாம் 2 பேரும் நாங்கள் ஜோடியா ஒரு போட்டோ வரும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே அவர் வந்து பெண் வேடம் போட்டிருந்தாரு, நான் வந்து ஆண் வேடம் என்று சொல்லி. இது வந்து செம்மேர்ல சென்ட் பீட்டர் செம்மேர்ல முடிந்தது, மைனஸ் செம்மேர்ல கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சிகளிலே நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு உரிமையோடு அல்லது பாசத்தோடு அல்லது ஒரு ஆணை கொடுக்கின்ற விதமாக கண்டிப்பாக பில்வனி வர வேண்டும் தான் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த மே மாதத்திலே ஒரு முறை இந்த சன் பார்மசி என்ற அந்த பார்மசியில மருந்து கடையில நான் மருந்து வாங்கி கொண்டு வெளியே வருகிற பொழுது இவர் உள்ளே வந்தார். கொரோனா வியாதி அதிகமாக இருந்ததுனால நன்றாக அமர்ந்து அல்லது நின்று பேச முடியவில்லை. வேகமாக நாங்கள் பிரிந்து சென்றோம். அதன் பிறகு நேற்று தான் கேட்டேன் அவரை, ஆமா அன்னைக்கு மருந்து வாங்கிட்டு போயிட்டிய, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னார், டெய்ஸி ஆகஸ்ட் மாதத்தில் இறந்து விட்டார்கள் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பண கஷ்டத்தை நான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த பணி நிறைவு பாராட்டு விழா நடக்கிறது. கண்டிப்பாக நீ வந்து நம்முடைய பள்ளி நாட்களை எனக்கு நினைவூட்டி வந்திருக்கின்றவர்களுக்கும் அந்த நினைவுகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது நிச்சயமாக வருகிறேன். வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் தவிர்த்து விடுவது வழக்கம். ஆனால் இதை நிச்சயமாக தவிர்க்க கூடாது என்பதற்காகவே நான் இங்கே வந்து அவரை பாராட்டுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பணி நிறைவை அவர் பெற்றிருக்கிறார் என்பதனால் பாராட்டுவதை விட வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் வென்றிருக்கிறார் என்பதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றிலும் வென்றிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தடைகள் அல்லது பல்வேறு விதமான இழப்புகள், தோல்விகள், தடைக்கற்கள் இவைகளையெல்லாம் வீரமாக தாண்டி செல்வது என்பது ஒரு கலை. அந்த கலையை அவர் ஒரு ஆன்மீக சக்தியோடு
அவர் கடந்து வந்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் அவரை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இங்கே எல்லோரும் பேசுகின்ற பொழுது இது என்ன பாராட்டு விழாவா அல்லது துயராற்று விழாவா என்று சிந்திக்கின்ற வகையிலே ஒரு சோகமான சூழ்நிலையை இங்கே உருவாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சோகமான சூழ்நிலையிலே அவர் வெற்றி நடைபெற்றிருக்கிறார். பல்வேறு விதமான தடைகளையும் கடந்து வந்திருக்கிறார். இறை வார்த்தையினுடைய வல்லமையிலே அவர் வென்றிருக்கிறார். மீண்டும் வெல்லுவார், தொடர்ந்து வெல்லுவார், நிச்சயமாக நெடுநாள் வாழ்வார், ஆன்மீக சக்தியை உடையவராக இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை ஏதோ இந்த அரங்கு எனக்கு வழங்கி இருக்கிறார். இதை நாங்கள் 6ஆம் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதே அதை எனக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை நான் இன்று நினைவு கூறுகிறேன். 6ஆம் 7ஆம் வகுப்பிலே நாங்கள் படிக்கின்ற பொழுது அவர் மண்டகப்பட்டிலிருந்து வந்தவர். அதன் பிறகு நாங்கள் குருத்துவ கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அவர் நங்காத்தூரிலே குடியிருந்தார்கள். நான் நங்காத்தூரிலே எனக்கு சொந்தங்கள் பல வீடுகள் இருந்தாலும் விடுமுறையிலே அவருடைய வீட்டிலே தான் நான் தங்கி இருக்கிறேன். பல நேரங்களில் அவருடைய தந்தையும் தாயும் என்னை அவர்களுடைய பிள்ளையை போல என்னை வரவேற்று அவருடைய வீட்டிலே தங்கி இருக்கிறேன். அப்பொழுதே அவர் ஒரு தனித்துவம் படைத்தவர். கண்டிப்பாக அவர் அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்கிறார்கள், அதை போல தனித்துவ திறமை படைத்தவர். நாங்கள் 7ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது ஒரு இலக்கிய மன்றத்திலே ஒரு பேச்சு போட்டிகள் நடைபெறுகிறது. அதிலே அவரும் பேசுகிறார், நானும் பேசுகிறேன். அவர் அந்த பகுதியிலே பழக்கப்பட்டவர். அது வைகாம் மேல்நிலை பள்ளியானது அன்று உயர்நிலை பள்ளியாக இருந்தது. அப்பொழுது அங்கே இருந்த அந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருமே இந்த பிரிந்த சகோதர சபையை சார்ந்தவர்கள், பழக்கப்பட்டவர்கள். எனவே அவருக்கு மேடை பயம் குறைவு. அந்த பேச்சு போட்டியில என்னால் முழுதாக பேச முடியவில்லை. ஏனென்றால் மேடை அச்சம் என்னை பேச விடவில்லை. ஆனால் அவருக்கு மேடை அச்சம் அந்த நாட்களிலே இல்லாமல் இருந்தது. எனவேதான் அவர் வெற்றி பெற்றார் பேச்சு போட்டியிலே கூட. அவருக்கு நினைவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய நினைவுக்கு வந்த பல நிகழ்வுகளில் இது ஒரு நிகழ்வு. எனவே அப்பொழுதே இவர் வெற்றி பாதையை நோக்கி எல்லா தடைகளையும் கடந்து செல்வார் என்பதை எனக்கு நினைவூட்டுகின்ற வண்ணமாக எங்களுடைய பள்ளி வாழ்க்கையை நினைக்கின்ற பொழுது நான் அதை நினைத்து பார்க்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படி வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சங்கடங்களையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் கடந்து வந்திருக்கிறவர் எல்லா தடைகளையும் மீண்டும் மீண்டுமாக கடந்து சென்று நிறைவாக நீண்ட நாட்களாக நீண்ட ஆயுளோடு அவர் உடல் உள்ள ஆர்வ நலத்தோடு வாழ வேண்டும் என்று அவருடைய பள்ளி தோழர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஏழாம் வகுப்பு முடித்த பின் இளையோர் பணியை இன்பம் என வாழ்ந்து தந்தை டொன் போஸ்கோவால் உருவாக்கப்பட்டு சலேசிய சபை குருக்களால் நடத்தப்படும் காட்பாடி டொன் போஸ்கோ பள்ளியில் 8ஆம் வகுப்பும் திருப்பத்தூர் சேக்ரட் கல்லூரியில் PUC வரையும் படித்தார். 1972 முதல் 1977 வரையிலான காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பாரு? அறிந்து கொள்ள ஆவலாய் இருப்பீர்கள் என நினைக்கிறேன். இதோ உடன் பயணித்த அருட்தந்தை ஜோசப் ஆண்ட்ரூ அவர்கள். நாங்கெல்லாம் அந்த காலத்துல எனக்கு கதை சொல்ல வருகிறார். கதை கேட்போமா? தந்தை அவர்கள் சொன்னது போல பல விஷயங்களை நாங்கள் மறந்திருப்போம். ஆனாலும் இது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு விழாவாக அமைந்துள்ளது. அவரே சொன்னார் நேற்று தொலைபேசி பேசும் பொழுது, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, வாங்க. அதனால் சென்னையிலிருந்து நான் வந்திருக்கின்றேன். எங்களோடு படித்த 2 நண்பர்களும் வந்திருக்கிறார்கள். So we studied from 8th, I came in 9th, but from 8th standard to 12th PUC வரைக்கும் நாங்கள் ஒன்றாக படித்தோம். நாங்களும் கொஞ்சம் வயதானவர்கள் போல இருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கல்யாண டைமில் எப்படி இருந்தாரோ அது போல இருக்காரு. அதனால இது ஒரு பெரிய ஒரு கடவுளின் கொடை என்று சொல்லலாம். பலர் பேசினார்கள் அவரை பற்றி, டெய்சி ஆலனை பற்றி. இது கதை சொல்லும் ஒரு விழா. கதை சொல்வது ரொம்ப முக்கியமான ஒரு
கதை சொல்வது நிறைய குடும்பங்களிலே இன்று டிவி தான் கதை சொல்கின்றது. டிவி சீரியல், சினிமாக்கள். உண்மையான நம்முடைய கதைகளை நாம் பேசும் பொழுது அது வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக மாறுகிறது. ஆனால் இது ஒரு கதை சொல்லும் ஒரு விழா. பல பேர் கதைகளை சொன்னார்கள். நாங்கள் ஒன்றாக ஒரு 45-47 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றாக படித்தோம், பயணித்தோம். பல நிகழ்வுகளை மறந்திருப்போம். ஆனால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் நாங்கள் ஒன்றாக கூடினோம். நாங்கள் எங்களுடைய துறவற வாழ்க்கையின் 40வது ஆண்டு விழாவை கொண்டாடினோம். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். எங்களோடு இருக்கின்றவர்கள், குருக்களாக மாறினவர்கள், வெளியே சென்றவர்கள், திருமணமானவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இந்த விழாவை கொண்டாடினோம். அப்பொழுது பேசும் பொழுதுதான் விக்டர் ஜானுடைய உண்மையான அவருடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். எவ்வளவு கஷ்டங்கள், ஆனாலும் கடவுள் அவரோடு இருக்கின்றார் என்ற ஒரு ஆன்மீக அந்த ஒரு கடவுளோட வைத்துள்ள ஒரு உறவு. அதனால் கடவுள் எதற்காக இவரை குருவானவராக அழைக்கவில்லை என்று நான் நினைக்கும் பொழுது, ஆலையில போன்ற ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவா என்ற ஒரு சிந்தனை இன்று நமக்கு வருகின்றது. இந்த அழகான ஒரு குழந்தை, கடவுள் கொடுத்த அந்த குழந்தை, அதற்காக தான் இவரை இவ்வாறு கடவுள் வழி நடத்தினாரா, தொடர்ந்து வழி நடத்துவார். ஆனால் அன்பார்ந்த நண்பர்களே, இவரை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் ஃபாதர் அவர்கள் சொன்னது போல, தந்தை அவர்கள் சொன்னது போல, திறமை மிக்க ஒருவர். நாங்கள்லாம் சென்னையிலிருந்து வந்தோம், இவங்கெல்லாம் காட்பாடியில் படித்து விட்டு வந்தார்கள். ஆனால் இன்னும் அதிகமாக அவர்களால் விளையாட முடியும். கேம்ஸ் சூப்பராக விளையாடுவாங்க, டிராமா நடிப்பாங்க. நாங்களாம் புதிதாக வீட்டிலிருந்து நாங்கள் போர்டிங் வரோம், மைனர் செமினரிக்கு வருவதால் எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனாலும் ஆங்கிலத்தில் பேசுவோம். ஆனால் அவர்கள் திறமைசாலிகளாக இருப்பார்கள். இதுதான் பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனாலும் நல்ல நண்பர்களாக 47 ஆண்டுகள் வாழ்ந்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நட்பு என்பது கடவுளின் கொடை. இதை தான் நாங்கள் கொண்டாட இங்கு வந்திருக்கின்றோம். கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த குடும்பத்திற்கும் நான் வந்திருக்கின்றேன். டெய்ஸியை பார்க்கும் பொழுது, ஆலனை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும். ஆனால் இன்று நாங்கள் அவர்கள் இல்லை என்று நினைக்கும் பொழுது கடவுளை நோக்கி ஏன் என்று கேட்காமல் நன்றி ஆண்டவரே என்று நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லி மட்டும் நான் முடித்துக் கொள்கிறேன். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா 99 பெலூன்ஸ் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு குறும்படம் ஒன்று உள்ளது. 99 பெலூன்ஸ். ஒரு கணவனும் மனைவியும் குழந்தை பிறக்க போகின்றது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இந்த குழந்தை வேண்டாம், உங்களுக்கு அபார்ஷன் செய்து விடுங்கள், இந்த குழந்தை வாழ முடியாது, வாழ்ந்தாலும் ஒரு வெஜிடபிள் போலதான் இருப்பாங்க, அதனால இந்த அபார்ஷன் செய்யுங்க. இப்ப இந்த கணவனும் மனைவியும் சொல்கிறார்கள், இது கடவுள் கொடுக்கும் கொடை, இதை நாங்கள் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த குழந்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு நாளும் daily they used to celebrate the child's birthday. முதல் நாள் பிறந்த நாள், 2வது நாள் பிறந்த நாள், ஒரு வாரம் பொறுத்து பெரிய ஒரு பிறந்த நாள், ஒரு மாதம் பொறுத்து பெரிய ஒரு பிறந்த நாள், ஒவ்வொரு நாளும் பிறந்த நாளாக கொண்டாடுகிறார்கள். நண்பர்களை அழைத்து, பிறரை அழைத்து. 91வது நாளிலே இந்த குழந்தை இறந்து விடுகிறான். அவன் கல்லறையில் 99 பெலூன்களை வான் நோக்கி அனுப்புகின்றார்கள். ஏன் என்று கேட்கும் பொழுது, இந்த குழந்தையின் ஒவ்வொரு நாளுக்கும் நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் மக்களிடம். இன்று நன்றி கூறும் ஒரு விழா, மாபெரும் கொடை, கடவுள் நமக்கு தரும் ஒரு கொடை, வாழ்க்கை என்னும் கொடை. அதை அவர் வாழ்ந்திருக்கிறார், அதை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த குடும்பமே அந்த வாழ்க்கை என்னும் கொடையை வாழ்ந்திருக்கிறது. நாம் கடவுளுக்கு என்ன கொடை தர முடியும், பரிசு தர முடியும்? எவ்வாறு அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம்? ஆனால் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக, அதுவும் கடவுளுக்காக வாழும் பொழுது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறது. ஆனால் so thank you Victor John, you have lived a wonderful life and we are with you, we will walk with you still, so God bless you and protect you, and I'm sure your life is going to be very meaningful with the help of Daisy and Alan. இவர்கள் உங்களோடு என்றும் இருப்பார்கள். கிறிஸ்துவ நம்பிக்கை என்னவென்றால், எங்கு அன்பும் விசுவாசமும் உள்ளதோ அங்கு மரணம் என்பது கிடையாது. மரணம் என்பதே கிடையாது. ஆனால் both of them are with you and we are with you. So wish you good luck. This is not a retirement.
It's a new life for you. So all the best. God bless you. முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, மூழ்காத ஃப்ரெண்ட்ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. நண்பனே, வாழ்வில் தடை தாண்டி வெற்றி பெற்றாய், பாராட்டுக்கள் என பள்ளி பருவ மற்றும் கல்லூரி பருவ நண்பரை பாராட்ட மறந்திராத தோழர்கள் அருட்பணி பிளமெண்டாஸ் மற்றும் அருட்பணி ஜோ ஆண்ட்ரூ அவர்களுக்கு எங்களது நன்றி. குருமானவராய் இருந்த காலத்தில் 1982 83 வரை கடலூரில் செயின்ட் ஜோசப் இண்டஸ்ட்ரியல் பள்ளியில் களப்பணிக்காக வந்து திரு விக்டர் ஜானின் வழிகாட்டியாய் இருந்தவரும் இன்று அன்பொழி தொலைக்காட்சியின் வழியாய் இறை ஊழியத்தை சிறப்பாய் பொறுப்பாய் நடத்தி வரும் அருட்பணி ஏ தாமஸ் அவர்களின் கருத்தை கேட்டு மகிழ்வோம். இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் என்றும் உன் கழல் தொழுவேன். திருவாசகம். When I am weak, I am strong, Saint Paul. இறையொளி இல்லவெங்கும் அன்பொழி. Anbudi brings God home. These are my mottos. ஆலன் மஜ்வால் அன்பாக அழைக்கப்பட்ட தாமஸ் ஃபாதர் நான் பேராலய பங்குதந்தையாக இருந்த பொழுது அவர்கள் அந்த பங்கிலே வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் அவருடைய திருமண ஆண்டு நிறைவுக்கு நான் யாரையும் அழைப்பதில்லை, விழா கொண்டாடுவதில்லை. ஆனால் நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதித்து இரவு சாப்பிட்டு போங்க அப்படின்னு விக்டர் கூப்பிட்டாங்க. சரின்னு போனேன், அவங்கள பாராட்டினேன், நல்ல விருந்து அவங்களோட பேசினேன். அதன் பொழுது நான் பங்கு தந்தை கரஸ்பாண்டன்ட் ஆஃப் அன்னமால் ஸ்கூல், லூர்து ஹெச்எம் ஆஃப் அன்னமால் ஸ்கூல், அதுதான் படிக்கிறாங்க. அவை 2 பேரையும் அவனுக்கு பிடிக்கும். அவை அன்று சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியோடு ஒரு மணி நேரம் நான் பங்கு தந்தையிலிருந்து வந்து விட்டேன். பிறகு 2 வாரங்கள் கழித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை ஹவுஸ் விசிட்டிங் பண்றேன். ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10-15 வீடு மாலை நேரத்தில் பார்ப்பேன். அதில் விக்டர் வீடும் ஒன்று. விக்டர், அன்னைக்கு தான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டேனே, வேற ஒன்றும் இல்லை, எல்லா வீடையும் சந்திக்கிற மாதிரி ஒரு கேஷுவல் விசிட் தான், ஓகே வில் சி லேட்டர் அப்படின்னு வந்துட்டேன். இரவு 10 மணிக்கு ஃபோன் வருது, விக்டர் ஃபாதர் என் பையன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்பா? ஏன் ஃபாதரை சாப்பிடாம அனுப்புன, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு படம் பிடிக்கிறான். என்னென்னோ சொல்லி பார்க்குறேன், அவன் திருப்தி அடையில. தயவுசெய்து 2 வார்த்தை சொல்லி அவனுக்கு சாப்பிட சொல்லுங்க. சரி ஃபோனை கொண்டு வந்துட்டேன். அவன் போன 2 வாரத்துக்கு முன்னாடி தானே அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டேன், இப்போ எல்லா வீடையும் பார்க்கணுப்பா, எல்லா வீட்டுக்கும் போனேன், அதே போல் உங்கள் வீடு வந்து கேஷுவலாக வந்துட்டேன், நீ சாப்பிடுப்பா. சரி ஃபாதர். அவனுடைய ஒருத்தர் இப்படி தான் வரும். 1. 2வது, நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சா அதை அப்ரிஷியேட் பண்றதுல 105% தான் அப்ரிஷியேட் பண்ணுவோம், 95% அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். பல முக்கியமான உணர்வுகள் நம்மகிட்ட இருக்குது. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மெடிடேஷன் பாயிண்ட், அந்த ஸ்நாபகர்ல வந்து ஸ்நாபகர்ல இயேசு பாராட்டுறாரு இல்லையா, மற்றவெல்லாம் காணொலிச்சினால அவங்ககிட்ட போறாங்க எல்லாரும் அப்படின்ற பிறகு அந்த தினமும் காலையில் கேட்குற மெடிடேஷன்ல ஒரு கதை சொன்னார். அவர் என்ன கதைன்னா, ஒரு விழா கொண்டாடுறான். என்ன விழா? பெரிய விழா, எல்லாருக்கும் தடங்கள் இருந்து. இல்லையா, என் நண்பனுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட் விழுந்திருக்குது. அந்த நண்பனை இவனுக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் தெரியும். யோ, அவன் தான் அவனுக்கு பிடிக்காதா? அவனுக்கு லாட்டரி சீட்டு கொண்டாடுற விழுந்ததுக்கு நீ விழா கொண்டாடுற? அது இல்லை விஷயம், அந்த லாட்டரி சீட் காண போச்சா, அதுக்காக தான் விழா. இப்படி இருக்கிற உலகம் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்க. நிறைய காரியம் நான் சொல்லுவேன். நான் வந்து வாழ்நாள் சாதனையாளர் பட்டம்லாம் வாங்கியிருக்கேன், அன்பளிக்காக, பாராட்டுறதுக்காக அல்ல. என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதெல்லாம் நிறைய காரியம். மோடி அன்பளியை பார்த்துருக்கிறார், வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கிறேன், பாராட்டுறதுக்காக அல்ல. என் கடன் பணி செய்து கிடப்பது, போட்டுவார் போட்டுட்டும் துட்டுவார் துட்டுட்டும் செய்து கொண்டே. ஆனால் ஆலன் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மாதா திருநாள் கத்தீட்ரல்ல வான வேடிக்கை நடக்குது. விக்டர் பிடிச்சிட்டு வரான், வா தாமஸ் ஃபாதர் பார்க்கலாம், வா 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 பிடிச்சிட்டு வரான். என்ன ஆலன், தாமஸ் ஃபாதர் பட்டாஸ்
இந்த அப்ரிசியேஷன் பண்ணணும்னு இருக்கு பார்த்தீங்களா, கிரேட். எல்லாருக்கும் வராது. ஆகவே இது நினைவூறுதல். இப்ப விக்டர் ஜான் கதைக்கு வரும். அவரு களப்பணி என்பது ரீஜென்சி எங்களுடைய குருத்துவ வாழ்விலே ஒரு மேஜர் ஸ்டெப், ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஸ்டெப். அந்த வகையில என்கிட்ட ஒரு பிரதரா வந்தார். அதே போலதான் ரூத்து பக்கத்துல ஒரு யங் சிஸ்டர் டீச்சரா வந்தாங்க. படிக்கடா அப்படின்னு கத்திட்டு அப்பவே 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும் அவங்க. இப்போ 40 வருஷம் அவங்க கூட அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அப்ப வந்தப்ப அங்க என்ன கற்றுக் கொடுக்கணும்? ஐடிஐ டைரக்டரா இருந்தேன் நான், கரஸ்பாண்டன்ட், டீச்சிங் கரஸ்பாண்டன்ட் இருந்தேன். வெல்டிங் படிச்சுக்கணும், ஐடிஐ டைரக்டராக பிள்ளைகளுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கணும். எனக்கு ஒரு பிரதர் அனுப்புவாங்க ஹெல்ப்புக்காக. எதுக்காக? அங்க ஒரு சின்ன மினி போர்டிங் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு பார்த்துக்கிறது. பிள்ளைகளுக்கு இந்த கல்வி மட்டுமல்ல, அந்த கல்வி கிடையாது. படிக்காதவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஐடிஐ கொடுக்கறதுக்காக வருவாங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ணும் பொழுது இந்த பிரதர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கைடா இருப்பாங்க. இதை இப்படி வந்தவங்கள தான் ஃபாதர் எஃப் ஜோசப், அவர் இறந்துட்டாரு, லேட் ஆஃப் குட் மெமரி. அவரு ரீஜன்ஸுக்கு வந்தாரு, இவர் ரீஜன்ஸுக்கு வந்தாரு. ஃபாதர் ராபர்ட் அவரு ரீஜன்ஸுக்கு வந்தாரு. எல்லாம் ஐடிஐல ரீஜன்ஸியா இருந்தாங்க. இப்ப ரீஜன்ஸில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். The values of life. என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய மென்டர்ஸ் உண்டு. முக்கியமாக 3 மென்டர்ஸை நான் சொல்ல வேண்டும். யாரு? ஒன்று என் குருநாதர் ஃபாதர் ஸ்டீஃபன், எனக்கு முன்னாடி ஐடிஐல டைரக்டர் இருந்தவர். அடுத்தது ஒரு ஆஸ்திரேலியா சிஸ்டர், எஃப்எம் சிஸ்டர் ஷீலா தாம்சன், 92 வயசுல இன்றைக்கும் மெல்பர்ன்ல இருக்கிறாங்க. வண்டர்ஃபுல் உமன், நிறைய சொல்லலாம், அது அவுட் ஆஃப் தி டாபிக். அவங்க எனக்கு ஒரு மென்டர். 3வது மென்டர் மிஸ்டர் முருகையன். மெட்ராஸ்ல நான் சிபிஐ படிக்கும் பொழுது ஒரு சாதாரண இன்ஸ்ட்ரக்டர். வாட் எ மேன் ஆஃப் லைஃப், வேல்யூஸ் ஆஃப் பிரின்சிபல். அவங்களை எல்லாம் உள்வாங்கி என்னுடைய அனுபவத்தை வைத்து இந்த பிரதர்ஸ்க்கும் சரி, என்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி சொல்லிக் கொடுப்பேன். ஏனென்றால் a teacher teaches, a guru lives. I am a guru, I am a priest, I am not a teacher. ஆகவே வாழ்க்கையின் பாடத்தை இவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். என்னிடம் ட்ரைனிங்க்கு வராங்க இல்லையா பிரதர்ஸ், என்னிடம் படிக்க வராங்க இல்லையா பாய்ஸ், அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பான், கிராமத்துல ஜமீன்தார் பிள்ளையா இருப்பான், படிப்பு வரல, போய் ஐடிஐ படிக்கலாம்னு அனுப்பி வைப்பாங்க. வேலை செய்யறதுக்கு சொன்னங்குவான், ஐயோ இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? தம்பி எல்லா வேலையும் செய்யணும். வேலை என்பது ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ஆனர். எந்த வேலையும் இழிவானது அல்ல. அவங்களுக்கு கடமை வேலை உண்டு. காலையில வந்தோன்னே 6 to 7 பங்கு கோயிலுக்கு போய் பூசை போயிட்டு வரணும். 7 to 8 கடமை வேலை, 1 மணி நேரம் வேலை செய்யணும். என்னென்ன வேலை? எல்லா இடத்தையும் பெருக்கணும், கிளீன் பண்ணணும், ஆஃபீஸ் ரூம், கிளாஸ் ரூம், டைனிங் ரூம், அதெல்லாம் பெருக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை இருக்கு. என்னது? டாய்லெட்ஸ் அண்ட் பிக் ஸ்டாக், அதை கிளீன் பண்ணணும். படிச்சோன்னே அவன் தலையில கை வைப்பான். ஐயோ என்னது, கக்கூசையும் பன்னிக்குட்டியும் கழுவுறது கூட கடமை வேலையா? புதிய பையன் தலையில கை வைப்பான். பழைய பசங்க சொல்லுவாங்க, டேய் இருக்கிற வேலையில இன்ட்ரெஸ்டான வேலை அதுதான்டா, செஞ்சு பாரு, அவனுக்கு தெரியும். அப்படி ஒண்ணு கையில வச்சு செய்ய வேண்டியதில்லை. நீ பாரு ஃபாதர் என்ன டெக்னிக்கா அதை கழுவுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு பாரு. என்ன டெக்னிக் தெரியுமா? 7 HP மோட்டர், 4 inch பைப்பு, பச்சை ஹோஸ் பைப்பு, மோட்டரை கலப்பணும். அந்த பச்சை ஹோஸ் பைப் எடுத்து ஒவ்வொரு டாய்லெட்லையும் அடிக்கணும். அவ்வளவுதான். ஒவ்வொரு டாய்லெட் அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்படியே போய் அந்த பிக்கரி கிட்ட போய் அடிச்சா அந்த வெள்ளை பண்ணி எல்லாம் பாத் ஆகிட்டு வெள்ளை காய்ச்சிக்கு மாதிரி இருக்கும். அழகா சிரிச்சுக்கிட்டே செய்வாங்க. கைகளை ஒண்ணு இல்லை, அந்த ஓசை பிடிக்க வேண்டிய வேலை தான். அடுத்த வாரம் எனக்கு அதே வேலை கொடுக்கணும், மறுபடியும் நான் செய்வேன். ஒர்க் இஸ் எ ஆனர், ஒர்க் இஸ் எ ஹாபி. அதை நான் கற்றுக் கொடுத்தேன். ஒரு பையன் கிராமத்தில் பையன் அங்க வேர்க்கடலை விளைஞ்சது, அதை எடுத்துக்கிட்டு போய் ஆடிக்கிட்டு வரணும். அதை எடுத்துக்கிட்டு எண்ணெயை வச்சு எண்ணெய் ஆடி உண்டான தலையில தூக்கி வச்சுட்டு வந்தாங்க. இந்த காலத்துல பையங்க செய்வாங்களா? தங்களுடைய பையன் எடுத்து போறதுக்கே கஷ்டப்படுறாங்க.
ஆனால் ஒர்க் எதுக்கு நீ கஞ்சாது. அதே போல டாலரன்ஸ் கற்றுக் கொடுத்தேன். இதெல்லாம் இவங்க எனக்கு பதிலாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் இவங்க கற்றுக்கிட்டாங்க. டாலரன்ஸ்னா எது? இந்த நாத்தம் அசுத்தம் இதெல்லாம் கண்டு அச்சப்படக்கூடாது. ஆபீஸ் ரூமுக்கு முன்னாடி பயங்கர நாத்தம், 40 பேர் இருப்பானுங்க. என்ன நாத்தம் கண்டுபிடி? கால்வாயில ஒரு எலி செத்து கிடக்குது, எடுக்கணும். ஒருவருக்கெல்லாம் பேத்துட்டே வரான், எலியை பார்த்துட்டான், புழுதுட்டு இருக்குது, நாரு, ஓடிட்டான். நான் போனேன், இன்னொரு பழைய பையன் ஒருத்தவன் தான். கையில ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. ஒரு டூல்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு ஹாக்கி ஸ்டிக் மாதிரி இருக்கும், கொடுற வச்சு வெல்டு பண்ணது. அதெல்லாம் எடுக்கணும், மரத்தை எடுத்துட்டு வா, ஓடு. நானும் பழைய பையனும் செய்வோம், பார்த்துருப்பானுங்க எல்லாரும். பண்ணது உண்டு போல ஒன்னா மூடு, பெனாயில் ஊத்து. We have taught them a lesson. அசுத்தமா நாத்தமா எதிர்கொள், தாங்கிக்கொள், இதுதான் வாழ்க்கை. அப்படி புடம் போட்டு வந்தவர் தான் விக்டர் ஜான். அவங்கெல்லாம் அந்த ஒரு வருஷம் அந்த களப்படியில இதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டு அவங்க நான் இல்லாத சமயத்துல அவங்க they have to direct the boys. இதுதான் அந்த ஒரு வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ல அவர் பெற்ற அனுபவம். அவர் ஒரு பக்கம் லூர்து, இன்னொரு பக்கம் அவங்க கான்வென்ட்ல. 2 பேரும் சத்தம் கேட்டால் பயந்து நடுங்குவாங்க. ஐயோ சிங்கம் வந்துருச்சு, பயந்துருவாங்க. நான் ஒரு சின்ன ஒரு நாய் ஒன்று வளர்த்தேன், அது துடகான கான்வென்ட் போயிடும் அவங்க கொடுத்த செல்வத்தில். இவ்வாறு ட்ரைனிங் ஆஃப் லைஃப் at the industrial school is a rigorous training. ஒரு மிலிட்டரியில எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோமோ அப்படி அந்த ட்ரைனிங். அவர் சொன்னீங்களா, 2-3 இடத்துல கவனிச்சேன். அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் சொன்னாங்க. உண்மை. அந்த தொழிலில் அவருடைய எழுத்து மற்ற வார்த்தைகளில் அவருடைய நடைமுறை பாவனையில இவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள். அதே போன்றுதான் அருட்தந்தை ராபர்ட் அவர்களும் அங்க தொழில் பிளஸ் கிளீனஸ், நீட்னஸ், அந்த ஆர்டர்லினஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக் வே அங்கேயே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது பிறகு வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சியாக வந்து அவர் இத்தனை ஆண்டு காலம் வங்கியிலே பணிபுரிந்தார். அவருடைய வாழ்க்கையில் பல சிக்கல்கள், இவர்கள் எல்லாம் இந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி சிகரத்தை நோக்கி செல்கின்ற வகையில ஆண்டவர் அவரை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவை 40 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான இந்த உறவு, இந்த நட்ஷிப், அந்த நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உருண்டோடினாலும் நினைவுகள் உருண்டோடுவதில்லை. உண்மை. அதே கணீர் குரலில் தங்களின் பகிர்வை கேட்டதில் தங்கள் மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களது நன்றி. பியூசி முடித்த வேளையில் விக்டர் ஜான் என அழைத்த இறைவனின் பாதையில் பயணிக்க முடிவெடுத்து 1978 கடலூர் ஆக்னஸ் செமினரியில் சேர்ந்த இவர் பின்னர் 1980 முதல் 1984 வரை பெங்களூருவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் செமினரியில் குரு மாணவராக பயிற்சி பெற்றார். அந்த நாட்களை மறக்க முடியுமா? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே 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 என நினைவலைகளை வாய்மொழியால் உதிர்க்க வருகிறார் அருட்பணி பால்ராஜ்குமார் அவர்கள். இருந்தால் இல்லாத இரவுகளை என்னால் நிலைத்து கூட பார்க்க முடியவில்லையே. கையில என்னை பொறித்து பையில என்னை சுமந்திருந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லையே. இறைவா, 2 ஆளுமைகள் பேசிய பிற்பாடு நான் பேச வேண்டுமா என்ற கவலையோடு உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கிறேன். தொகுப்பாளுமை வேண்டும் என்று செய்தாரா என்பது எனக்கு தெரியவில்லை. பிலோ அவர்களுக்கு பின்னால் நான் பேசியிருக்க வேண்டும். நான் அருட்தந்தை தாமஸோடு ஒரு ஆண்டு சிறிய குருவாக இருந்தேன். ஆக அந்த நேரத்தில் அவருடன் கற்றுக்கொண்டது நிறைய. நான் மிக உயர்வாக மதிக்கின்ற என் நட்பு சகோதர குரு பிலோ அவர்களை வணங்கி, நானும் விக்டர் ஜான் அவர்களும் வகுப்பு தோழர்கள் என்பதை விட ஒரு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நானும் அவரும் நிறைய சண்டை போட்டிருக்கிறோம், நிறைய சமாதானம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஒரே உரையில் 2 வாட்கள் இருக்க முடியாது. இவர் வந்த வருடம்தான் நானும் வெளியே வந்தேன் உருவடத்திலிருந்து. அவர் வெளியே நின்று விட்டால் நான் உள்ளே போனேன். ஆனால் அவர் வென்றிருக்கிறார் என்பதை பார்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள்
இந்தியாவை பற்றி கடைசியாக பேச வேண்டும். ஏல் பல்கலைக்கழகத்திலே ஒரே ஒரு நிலம் தான் வரும். சிங்கப்பூர் வானொலி நிலையத்தில் நான் பேச வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். திடீரென்று போனேன். திடீரென்று ஞாபகம் வந்தது பேரறிஞர் அண்ணாவுடைய ஷார்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஸ்பீச். இந்தியா இஸ் கல்ச்சரலி வெல், எஜுகேஷனலி டல், எக்கனாமிக்கலி நெல் என்று அவர் பேசி எல்லோருடைய கைத்தட்டலையும் பெற்றார். இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது. அதே சிங்கப்பூர் வானொலி நிலையத்தில் நான் பேசினேன். இந்தியா இஸ் கல்ச்சரலி வெல், எஜுகேஷனலி ஃபுல், எக்கனாமிக்கலி வண்டர்ஃபுல் என்று ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிங்கப்பூர் வானொலியில் பேசினேன். எஜுகேஷனலி, intellectually, socially, and in the field we have played, right? We have fought. ஆனால் 2 பேரும் வெற்றி தோல்வி இந்த 2 இலக்குகளை மாறி மாறி எடுத்திருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டு. ஆக நிறைய பேர் சொன்னது போல இது ஒரு துயராற்று நினைவாக அல்ல, அவர் எப்பொழுதுமே உருவாக்குகின்ற பணியில் இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அடடடா, ராஜி சொக்காவை பாரு, டீ, டொமேட்டோ சாஸ், மருமக பெண்ணை, இதெல்லாம் சோப்பு போட்டு துவைக்கணும். சோப்பு போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதோ பொது ஏரியல் மைக்ரோ சிஸ்டம், ஏரியல் மைக்ரோ சிஸ்டம். ஒரு பக்கெட் துணிக்கு ஒரே ஸ்பூன் துணியை துவைச்சாப்பதான் 1/2 மணி நனைச்சு வச்சு லேசா வச்சா போதும். இது சூப்பரா துவைக்கும். இது ஒரு செலவை கண்டதில்லை, தேவையில்லை, சோப்பு இல்லை. ரீகல் என்று சொல்லுவாங்க. இதை விக்டர்ஜானுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அடடடா, ராஜி சொக்காவை பாரு, டீ, டொமேட்டோ சாஸ், மருமக பெண்ணே, இதை நல்ல கல்லுல போட்டு கிழிக்கணும். கல்லுல போட்டு கிழிக்க வேண்டிய லத்தை இதோ புது 7 o'clock பிளேட். 7 o'clock பிளேட், ஒரு பக்கெட் துணிக்கு ஒரே பிளேட் தான். துணியை கிழிச்சாப்லதான் 1/2 மணி நனைச்சு வச்சு லேசா வச்சா போதும். இதுவரை தாறுமாறாக கிழித்த துணிகள் இது நேராக கிழிக்கிறது. மற்ற விலையோடு ஒப்பிடும்போது 3 வருடம் தொடர்ந்து கிழிக்கலாம். இதுபோல் கிழிப்பை கண்டதில்லை என்று 7 o'clock கடை அட்வர்டைஸ் பண்ண வரல. இருந்தாலும் முன்னே சொன்னதுதான் வெற்றி தான். எதையும் உருவாக்குவதில் சிறந்தவர். ஆக வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது வரை பெற்றுக்கொண்டார். தோல்வி என்பது கற்றுக்கொள்ளும். ஆக கற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கண்டிப்பாக வெற்றியான் உங்கள் போதகர் சொன்னது போல இது நம்பிக்கையின் விழா, நல்லெண்ணத்தின் விழா, நன்றியின் விழா. ஏசாயா 62:3 சொல்வார், நீ அரச மணிமுடியின் மகுடமாக இருப்பாய். You are the royal diadem, the crown of my beauty. உங்களை வாழ்த்துவதற்கு, உங்கள் தோல்வலிக்க அல்லது என் கைவலிக்க நான் மாலை தூக்கி வரவில்லை. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கும் சிறப்பான தருணம் இது. இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை திரு விக்டர் ஜான் அவர்கள் சார்பில் அவருடைய மைத்துனர்கள் கௌரவிப்பார்கள். அறப்பணியாளர் பாலராஜ் குமார் அவர்களுக்கும் எங்களது நன்றி. எங்களது நன்றி. அடுத்ததாக கொன்சாகா சபை அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அருட்சகோதரி லூர்து அவர்களுக்கு எங்களது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். AIBEA ஜெனரல் செக்ரட்டரி திரு ஏ சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றி. திரு சரத் பாபு மேலாளர் அவர்களுக்கு எங்களது நன்றி. தொழிலதிபர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க போடுங்க. சிறப்பு விருந்தினர்களுக்கும் அவர்களது அன்பான வருகைக்கும் எங்களது நன்றி. விருந்தினர்களை கௌரவித்த எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மன்னிக்கவும். 1986 நடுக்காவேரி என்ற பகுதியில் வங்கி உறுப்பினராக பணியில் சேர்ந்த இவர் 1990 தொடங்கி 2013 வரை பாண்டிச்சேரியில் உள்ள வங்கியில் பணியாற்றினார். 13 வருஷம் ஒரு மனுஷனால ஒரே இடத்துல எப்படிங்க வேலை செய்ய முடியும்? ஒரு சேஞ்ச் வேண்டாமோ? ஹவுசிங் போர்ட் பிரான்ச் வாங்க பழகலாம் வாங்க என விக்டர் ஜானை அழைக்க 2013 முதல் 2018 வரை ஹவுசிங் போர்டில் வசந்தமாய் வாழ்ந்த கால நிலவுகளை பற்றி பேச வருகிறார் மேலாளர் வசந்தன் அவர்கள். அவரை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு திரு விக்டர் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கி இன்றைய காலத்தில் வங்கியை பற்றி சில தகவல்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போதான் வங்கியில் இப்போ விக்டர் சார் எப்படி வேலை செஞ்சாருன்ற விஷயமும் தெரியும். வங்கியில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியும். ஆக்சுவலாக வங்கியில் வேலை செய்யும் போது இப்போ நான் மேனேஜராக ஜாயின் பண்ணி விக்டர் சாருக்கு எனக்கு குரு மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். பெர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாரும் எப்படி பேசினாங்க, சார் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லி சில இன்சிடென்ட் சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். வங்கிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே சார் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் சரி பண்ணிகிட்டே வருவார். ஒரே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். அதை பார்க்கறதையே ஒரு நாளும் பார்த்து ரசிப்பேன். அவர் செட்டுக்கு பேக் சீட்டில் நான் உட்காந்துருப்பேன். அவர் சார் வந்து செய்கிற வேலைகளை பார்த்து ரசிப்பேன். ஒரு கஸ்டமர் வருவாங்க. ஜென்ரலாக வங்கியில் என்னன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு 25 பேர் வந்து ஏதோ ஒரு கோவத்தோடு தான் உள்ள வருவாங்க பேங்க்குள்ள வந்தாலே. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது என்ன சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த 25 பேர் கோவத்தை சாந்தப்படுத்துறதே ஒரு ஆள் வேணும் தனியா. அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு வருவாங்க, எனக்கு அது இல்லை இது பேசணும் சொல்லாதுன்னு அப்படி வந்துட்டு வருவாங்க. அப்படி உச்சகட்ட கோவத்தில் ஒரு கஸ்டமர் வந்தாலுமே அவர் ஆறுதல் படுத்தி அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அவங்க வேலைகளை முடிச்சு அனுப்புற ஒரு சாமர்த்தியம் இல்லை ஒரு திறமைய நான் இப்போ இந்த 10-15 நிமிஷம் சர்வீஸ்ல நான் எந்த ஸ்டாஃப் கிட்டையும் பார்க்கல, விக்டர் சார் கிட்ட மட்டும் தான் பார்க்கறேன். அதுக்கு காரணம் இப்போ மற்ற பெரியவர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க அவங்க எங்கெல்லாம் பயிற்சி அடைஞ்சாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க. அந்த பயிற்சி எங்களுக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக அந்த பயிற்சியை நாங்கள் விக்டர் சார் கிட்ட வந்து பெற்றுட்டோம். இப்போ ஃபாதர் மற்றவங்களாம் சொன்ன அந்த பயிற்சிகளை நான் விக்டர் சார் கிட்ட வந்து பெற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். இப்போ வர ஜென்ரேஷன் இப்போ வர பேங்கிங்லாம் நிறைய விஷயம் பேசுகிறாங்க. டிஜிட்டல் மோடு, யாரும் பேங்கே போகிறதில்ல, வீட்டில் இருந்து பேங்க் பண்ணிக்கலாம்ன்ற விஷயம் பேசுகிறாங்க. ஃபோன்லேயே எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பர்சனல் டச்சோட ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குற ஒரு திருப்தின்றது வந்து அதில் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த ஃபங்க்ஷனே ஒரு எக்ஸாம்பிள். எல்லாரும் சாட்டர்டே ஒரு லீவ் கிடைச்சது, எல்லாரும் வீட்டில் வேலையை பார்ப்போம். ஆனால் ஒரு எல்லாரும் கூடி ஒரு சாதனையாளரை பற்றி, அதாவது இந்த போராட்டங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள்லாம் தாண்டி அவர் செய்த சேவைகள்லாம் பற்றி பேசுறதுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம இதை கூடியிருக்கிறதே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இது சமூக மாற்றம்னே நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமூக டச் இல்லாமல் இன்னைக்கு சில வங்கிகள்லாம் காண போகுது. சில பிரான்ச் மூட போகிறோன்னு சொல்கிறாங்க. நான் அதை இது வந்து பர்சனலாக சொல்கிறேன், மேனேஜராக சொல்லலை. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ எழுந்துக்கிட்டு வரமோன்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்குது. நான் மிடில் ஜென்ரேஷனில் இருக்கோம், எங்களுக்கு அப்புறம் நிறைய யங் ஜென்ரேஷன் வந்துருக்காங்க. ஸோ அது எல்லா வாழ்க்கையில் மொத்தமாகவே ஒரு பர்சனல் டச்சே இல்லை. இப்போ அந்த ஒரு இதை நிவர்த்தி பண்ணுற ஒரு சமுதாய மாற்றத்தினுடைய ஒரு முதல் கட்டமாக விக்டர் சார் இதை செஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் திரும்ப நிறைய நடக்கும்போது மனுஷன் நம்ம பாராட்டிக்கிறது, நன்றி தெரிவிக்கிற ஒரு விஷயமா இது நடக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இது என்னுடைய நன்றி சார் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில். இன்னும் நிறைய பேசலாம் வந்தேன், பட் நாட் ஏபிள் டு ஸ்பீக். ஓகே, விக்டர் சார்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் அந்த பேங்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விஷயத்தில் தேங்க்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ.